இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் T20 மேட்ச் பிரிஸ்டல்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரிஸ்டல் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். ரீசெண்டா T20 மேட்சஸ்ல 200 ரன்ஸ் ஆவரேஜா இங்க வருது. இனிஷியலா பேசஸுக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தென் பேட்டர்ஸ் இங்க நல்லா ஆட முடியும். இங்க பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஓவராலாக 72 விக்கெட்ஸில் 18 விக்கெட்ஸை மட்டுமே ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ரெண்டு டீம்லையும் மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. மேட்ச் டைமில் கொஞ்சம் ரெய்னிங் சான்ஸ் இருக்குது. மேட்ச் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகலாம். ஓவராலாக 6 T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 184 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 2 டைம்ஸும் 170 to 189 1 டைமும் above 190 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் தென் 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸோட ஆடி இருந்தாங்க. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் ஆட வைப்பாங்களா பார்க்கணும். லியாம் டவுசன், பிரைடன் கேஸ், மேத்யூ போர்ட்ஸ் தென் அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். வில் ஜாக்ஸ் தென் ஜேக்கப் பெத்தல் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் டவுசன், பிரைடன் கேஸ், வில் ஜாக்ஸ் தென் மேத்யூ போர்ட்ஸ் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் அதில் ரஷீத், ஜேக்கப் பெத்தல், மேத்யூ போர்ட்ஸ் தென் பிரைடன் கேஸ் பவுல் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் மட்டும்தான் சீரீஸில் அலைவாக இருக்க முடியும். இங்கே ஜான்சன் சார்லஸுக்கு பதிலாக பிரெண்டன் கிங் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் அகில் ஹுசேனுக்கு விசா பிரச்சனையால் இங்கிலாந்து வர முடியலை. விசா ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டா இந்த மேட்சுக்கு ஆடலாம். அகில் ஹுசேன் ஆடினா சேஸ் இல்லை குடகேஷ் மோட்டையை ட்ராப் பண்ணுவாங்க. ஹோல்டர், ஷெப்பர்டு, ஜோசப் தென் குடகேஷ் மோட்டை 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரசல் அண்ட் சேஸ் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஹோல்டர், ஷெப்பர்டு, ஜோசப் தென் ரசல் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஜோசப், ஹோல்டர், ஷெப்பர்டு பவுல் பண்ணுவாங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்லர் அண்ட் ஜாமி ஸ்மித். பட்லர் ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 96 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 34 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 56 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே க்ளவருக்கும் பட்லர் தான் பண்ணுறாரு. டீமில் ட்ரை பண்ணுங்க. ஸ்மித் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ODIs தென் T20ஸ்ல டீசெண்டாக ஆடி இருக்காரு. பவர் பிளேயில் ஆடுறதால கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுறது பெட்டர். பென் டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டக்கெட் இந்த வென்யூவில் 2 ODI மேட்சஸ் ஆடி இருக்காரு. 2லையும் 100 அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ இங்கே நல்லா ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க இந்த மேட்சுக்கு. ஹாரி ப்ரூக் நம்பர் 4ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். பட் T20ஸ்ல கன்சிஸ்டண்டாக இல்லை. அதுவும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ப்ரூக் T20ஸ்ல ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ண 27 மேட்ச்சில் 16 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் 11ல் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லையும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் அவுட்டாக இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு ODI மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுறது பெட்டர். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ஜேக்கப் பெத்தல் நம்பர் 6ல் ஆடுவார். 30-34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவரில் 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். இங்கே பவுலிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட்டு தான். பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோம் பேண்டன் டீசென்ட் பேட்ஸ்மேன். பட் இங்கே ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் ஆட வைக்கிறாங்க. டாப் ஆர்டரில் ஆட வச்சா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஓப்பனிங்கில் ஆல்மோஸ்ட் 25+ ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் மிடில் ஆர்டரில் ஆடின 3 மேட்ச்லேயும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட்டாக இருக்காரு. பேண்டன் இந்த வென்யூவில் கவுண்டி மேட்சஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆடலாம். வில் ஜாக்ஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல் ஆடுவார். வில் ஜாக்ஸும் டாப் ஆர்டரில் ஆடினா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 10 இன்னிங்ஸில் 194 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடித்ததில்லை. பட் நல்ல பவர் ஹிட்டர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.
தென் பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டவுசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைச்சிது, பட் இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. இந்த வென்யூவில் 5 கவுண்டி மேட்சஸ் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் வெஸ்ட் இண்டீஸ் மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். ட்ராப் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். பவுலிங்கில் 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்கலாம். அப்துல் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 22 இன்னிங்ஸில் 37 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஓடிஎஸில் இங்கே 5 4 எடுத்திருக்காரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க, மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். பிரைடன் காஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் கண்ட்ரோலாக பவுல் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் ஒரு ஓடிஐ மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். இனிஷியலாக இங்கே நல்லா பவுல் பண்ண முடியும், பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். T20ஸில் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இந்த மேட்சுக்கு டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க, விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். மேத்யூ போர்ட்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணார், பட் இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப் அண்ட் சார்லஸ். ஹோப் ஒன்றில் பேட்டிங் ஆடுவார். T20ஸில் ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அகென்ஸ்ட் இங்கிலாந்து 18 ஆவரேஜில் 236 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். தென் க்ளவருக்கும் பண்ணுவார். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். சார்லஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் இங்கிலாந்து 25 ஆவரேஜில் 229 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அதுவும் 2012ல் 50 அடித்தது. இங்கிலாந்து கண்டிஷன்லையும் பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, பட் இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். லீவிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ரீசன்ட் டைம்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கிலாந்து கண்டிஷன்லையும் நல்லா ஆடியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட் பண்ணால் டீமில் ட்ரை பண்ணுங்க, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணியும் பார்க்கலாம். பவல் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்லையும் டவுசன் கிட்ட அவுட் ஆயிருந்தார். அகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. 39 ஆவரேஜில் 500+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பவலை ட்ரை பண்ணுங்க. ரூதர்ஃபோர்ட் நம்பர் 5ல் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர், பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் இங்கிலாந்து டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரசல் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 7ல் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. IPLல 1-2 மேட்சஸில் நல்லா ஆடியிருந்தார். இங்கே பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்கலாம். இங்கே பவுலிங்கில் 1 விக்கெட் எடுக்கலாம். தட் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். அகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காரு, பட் பேட்டிங்கில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஷெப்பார்டு பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடி இருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில். இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். ஷெப்பார்டு பொதுவாக எப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர், லேட்டராக கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய பிளேயர். பட் இங்கே பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அதுவும் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். சேஸ் பேட்டிங்கில் நம்பர் 4ல் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடிச்சிருந்தாரு. அடுத்து பால் டைம் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டார். T20ஸில் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியுமா டவுட்டு தான். பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 12+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருந்தார். 1 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ண முடியும். எகென்ஸ்ட் இங்கிலாந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கிலாந்து கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். வெஸ்ட் இண்டீஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்ப குரூஷலாக இருக்கலாம்.
குடகேஷ் மோட்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் எக்கனாமியாக பவுல் பண்ணியிருந்தார். இங்கே பிச்சில் பெருசாக சப்போர்ட் கிடைக்காது, பட் இங்கிலாந்து மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்ட் ஓடிஐ சீரீஸ் எகென்ஸ்ட் இங்கிலாந்து 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஹோல்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத்தோஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. T20ஸில் எகென்ஸ்ட் இங்கிலாந்து 14 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கலாம். டீம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 பிளேயர்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இந்த மேட்சுக்கு. தென் விக்கெட் கீப்பர்ஸில் ஜாமி ஸ்மித் தென் ஷாய் ஹோப்பை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுறது பெட்டர். தென் பேட்டர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட் பண்ணால் இவின் லிவிஸை ட்ரை பண்ணுங்க. தென் ஹாரி ப்ரூக் தென் டாம் பேண்டனை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. தென் பவல் வெஸ்ட் இண்டீஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ரசலை டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால பெட்டராக இருக்கலாம். வில் ஜாக்ஸை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். தென் லியாம் டவுசன் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியுமா? டவுட்டு தான், பட் டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தென் பவுலர்ஸில் அல்சாரி ஜோசப் பிரைடன் கேஸை கன்சிடர் பண்ணுங்க டீமில். தென் குடகேஷ் மோட்டே அண்ட் ஹோல்டரை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பட்லர், டக்கெட், ஷெப்பர்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜேக்கப் பெத்தல், ஆண்ட்ரே ரசல், ஸ்மித் தென் லீவிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.